Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th தமிழுக்கான இந்த half yearly examination 2024 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்பதான் நீங்க ஃபியூச்சர்ல எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரியா? சரி, ஓகே. இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம 11th தமிழில் 8 இயல்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான குறுவினா, சிறுவினா, நெடுவினா என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா குறுவினாவும், சிறுவினாவும், நெடுவினாவும் நீங்கள் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனில் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். சரியா? பட் எந்த ஒரு கொஸ்டினும் நீங்கள் ஒமிட் பண்ணிடக்கூடாது. எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிடணும். சரியா? ஓகே. முதல்ல இயல் 1 பாருங்க. குறுவினாவில் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது? உயிரெழுத்து 12, திருக்குறள், நாலடியார், இச்சொற்களில் எவ்வகை ஈட்டெழுத்துக்கள் அமைந்துள்ளன? சிறுவினாவில் நூல் ஒன்றின் முகவுரையில் இடம்பெற வேண்டுவனவாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது? அப்புறம் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை? ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. நெடுவினாவில் நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க. நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் வாயிலாக அறியலாகும் செய்திகளை தொகுத்துரைக்க. இது இயல் 1ல. அடுத்து இயல் 2ல குருவினாவில் தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறு குறிப்பு வரைக. ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள் யாது? வளரும் காவில் முகில்தொகை ஏறும் பொன்மாடம் எங்கும் அகிர்புகை நாரும் அடிக்கோடிட்ட தொடர் குறிப்பிடுவது என்ன? அலர்ந்து பகுபத உறுப்பிலக்கணம் தருக. சிறுவினாவில் வேதிக்கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா நும் கருத்தை எழுதுக. சலசவாவியில் செங்கையல் பாயும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. ஐங்குறு நூற்று பாடல் சுட்டும் திணை முதற் பொருள் கருப்பொருள்களை அட்டவணைப்படுத்துக. நெடுவினாவில் திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல்கள் வழி இயற்கை வளங்களை விவரிக்க. யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீவிர் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. இயல் 3ல குருவினா கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? காவடி சிந்து என்பது யாது? தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? சிறுவினாவில் மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் விவரிக்க. தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. புறநானூற்று பாடலின் கருத்திற்கு இணையான குரட்பாக்களை குறிப்பிடுக. நெடுவினாவில் காவடி சிந்து ஒரு வழிநடை பாடல் இக்கூற்றை அண்ணாமலையாரின் பாடல் வழி மதிப்பீடு செய்க. வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக. இயல் 3 திருக்குறள்ல குருவினாவில் 5 குருவினாவுமே முக்கியமானது. ஏன்னா திருக்குறள் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் 20 மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால இந்த 5 குருவினாவையுமே நல்லா தரவா படிச்சுக்கிறங்க. சிறுவினாவிலையும் முடிஞ்சா 5மே படிச்சிருங்க. 5மே படிக்க முடியாத பட்சத்துல இந்த 2, 3, 4 புகழுக்குரிய பண்புகளாக நீவீர் கருதுவனையாவை புகழின் பெருமையை பொதுமறை வழி நின்று கூறுக. அப்புறம் நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற் சென்று செய்யப்படும் இக்குரட்பாவை அழகிட்டு வாய்ப்பாடு தருக. சொற்பொருள் பின்வரும் நிலையணியை விளக்கி கீழ்காணும் குறளுக்கு இவ்வணியை பொருத்தி எழுதுக. வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல். நெடுவினாவில் 2 நெடுவினாமே படிச்சிருங்க. 2 அதுல இந்த அடக்குமுறையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பட் 2மே படிச்சிருங்க. கண்டிப்பா 2ல 1 வந்துடும். ஒரு நெடுவினா கண்டிப்பா எழுதிடலாம். 2 மட்டும் நீங்க படிச்சீங்கன்னாவே வேற எந்த இயல்லையும் எந்த நெடுவினாவும் படிக்காம இந்த 2 நெடுவினா மட்டும் படிச்சாவே நீங்க ஒரு நெடுவினா அட்டன் பண்ணிடலாம். அடுத்து இயல் 4 குருவினாவில் சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி ராசமாணிக்கனாரின் கூற்று யாது? ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து குறிப்பு வரைக. இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள்? என்ன சொல்கிறவர்கள் யார்? எண்ணுபவர்கள் யார்? சிறுவினாவில் சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு வரைக. ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்த நல்கொள் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. நெடுவினாவில் பௌத்த கல்வி சமண கல்வி மரபு வழி கல்வி முறைகளால் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்டுள்ள பல்வேறு மாறுதல்களை விவரிக்க. இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவன யாவை?
இயல் 5ல குருவினா மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக. ஆனந்தரங்கரின் வருணனை திறனுக்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. நெருங்கின இறங்கி உறுப்பிலக்கணம் தருக. சரி, அது கிடையாது. 4வது ஊனமில் ஊக்கமும் ஒளிரக் காய்ந்தனல் தீனியனும் செல்வமே பழுத்த சேனகர். இப்பாடல் அடிகளில் ஒளிரக் காய்த்தது எது, பழுத்தது எது? இந்த உறுப்பிலக்கணமும் படிச்சுக்கிறங்க. சரியா? சிறுவினாவுல களைவலார் மறையவர் கருத்தில் எண்ணியது யாது, மறுவிலாத அரசன இருந்த மாநகர். ஓமையை பொருளுடன் விளக்குக. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்துள் எவையேனும் 4 கூறுக. நெடுவினாவுல தாம் வாழ்ந்த காலகட்டத்தின் நாகரிக புதையலாக நாட்குறிப்பை பயன்படுத்தியவர் ஆனந்தரங்கர் என்பதை நிறுவுக. மதீனா நகரம் ஒரு வளமான நகரம் என உமறுப்புலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்து எழுதுக. அடுத்து இயல் 6 குருவினாவுல 4 குருவினாவுமே முக்கியமானதுதான். ஸோ 4யுமே படிச்சுக்கிறங்க. இந்த 4யுமே எதுவுமே ஒமிட் பண்ணிட வேணாம். சிறுவினாவுல ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் கற்றளி கோவில்கள் குறித்து நீவிர் அறிவன யாவை? கலை சொல்லாக்கத்திற்கும் அகராதிக்கும் உள்ள வேறுபாடு யாது? நெடுவினாவுல 2வது நெடுவினா சிம்பொனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசை தமிழுக்கு ஆற்றிய பணிகளை நும் பாடப்பகுதி கொண்டு தொகுத்து எழுதுக. இயல் 7 குருவினாவுல நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் உவமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக. உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை? அலைகடல் புதுக்கியவர் இலக்கண குறிப்பு தருக. சிறுவினாவுல முதல் சிறுவினா ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன யாவை? உயர்தமிழை உயிரென்று போற்றும் எண்கள் இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக. சேரநாடு செல்வ வளம் மிக்கது என்ற கூட்டிற்குரிய காரணங்களை குறிப்பிடுக. நெடுவினாவுல சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசை என்னும் தலைப்பு ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக. பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரண பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க. அடுத்து இயல் 8 கடைசி இயல்ல குருவினாவுல ஒழுக்கமும் பொறையும் உனைப்போல் யார்குல இவ்வடி எதனை குறிப்பிடுகிறது? நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை கூறுகிறார்? 4வதுல கற்றேன் என்பாய் கற்றாயா என்று அப்துல் ரஹ்மான் யாரிடம் எதற்கு கேட்கிறார்? சிறுவினாவுல இன்குலாப் உலகுக்கு வேண்டும் நானும் ஓர் துளியா என கூறுவதன் நயத்தை விளக்குக. அப்துல் ரஹ்மானின் கவிதையிலிருந்து வினாவிடை வடிவத்திற்கு ஏற்ற அடிகளை தருக. தாமசிகம் என்றால் என்ன? இயற்கையுடன் உரையாடல் ஒன்றை கற்பனையாய் 10 வரிகளில் எழுதுக. நெடுவினாவுல சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்களை சிதறாது விளக்குக. அப்புறம் நர்த்தகி நடராஜனின் நேர்காணல் வழி அறிந்தவற்றை தொகுத்து அளிக்க. சரியா? ஸோ அவ்வளோதான். இந்த கேள்விகளில் எதையும் ஒமிட் பண்ணாமல் எல்லா கேள்விகளையும் மறக்காமல் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் ஹாஃப் எக்ஸாமினேஷனில் குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லா கேள்விகளுமே அதை கேட்கக்கூடியதை அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? நம்பிக்கையோடு படிங்க. தேங்க்யூ.